டேய் நம்ம கருத்துராவுத்தர் கடையாடா இது? ஆமாடா வா. அந்த பிள்ளைய பாக்குறேன்னா டிக்கெட் எடுக்காம விட்டுறேன் பாவே. டேய் முருகே நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். டேய் இவன் எங்கடா புடிச்ச? ஏண்டா இவங்களா இருக்காங்க சொல்லவே இல்ல. எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் கிட்டே. ஏய் உஸ்லமட்டியா எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? அரிசி கடை தான். அண்ணனுக்கு துணையா இருக்கலாம்னு போனேன். ஃபுல் டைமா அரிசி கடையில உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்னா நான் கடையில உட்கார வைப்பாங்க. டேய் இது அறிவலைய அவங்க ஸ்கூல் மேட்டு. எங்க கேங்கில் 5வது பாண்டவர் இவன் தாண்டா ஜெகன். நிறைய சொல்லியிருக்காங்க. யாவது வேணும் முடிவு பண்ணிட்டேன். கொக்கு மாதிரி ஒத்த காலம் இருந்தாலும் சாதிக்காம விட மாட்டேன். என்னடா ரொம்ப நாளாச்சு பார்த்து. வாடா. எதுவும் நல்ல செய்தியா? எனக்கு சோடி பிடிச்சிட்டாங்களா? வரும். எங்க பிடிச்சி பேச்சுவார்த்தை போட்டே இருக்காங்க ஒன்றும் நடந்த பாடில்ல. ராவுத்தர நீ எதுக்கு டீ எடுத்துட்டு வர்ற? உங்களோட சேர்ந்தா அப்புறம் என்ன பண்ண? வேணா அப்துல் கலாம் கூட சேர்ந்துக்கிறீங்களா? ஓச்சுக்கிறாத மாப்ள. சும்மா சொன்னேன்டா. நமக்குள்ள என்ன இருக்கு? பையன் லீவன். டீயை குடிங்க. 3 வாங்கிட்டு வரேன். அப்படியே அட்டையில கையெழுத்து போட்டுவிட்டு வந்துரு. சட்டை சூப்பரா இருக்கு. எவ்வளோ பாஸ்? அதை எடுத்தவன தானே கேட்கணும். இது என் ஃப்ரெண்டு சட்டைங்க. கூட இருக்கவன் என் பூ சட்டை எடுத்தாலும் இவர் 2 நாளைக்கு போட்ட பிறகு சட்டைக்காரனிக்கே சட்டை. ஏடா உண்மையை தானே சொன்னேன். ஏய் இன்னும் நீ இந்த பழக்கத்தை விடலையா? சட்டையோட நிறுத்திக்கடா. நாளைக்கு இவருக்கு கல்யாணம் நடக்கும். நீங்க அதுக்குள்ள கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பிள்ளைய எவனை பார்க்க வைக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டாப்பா முன்னேறி தேனியில போய் தான் நிக்க போறேன். கடைசியில பஸ்ல வேற எவனா துண்டை போட்டு போறேன். பொண்ணுங்களை எப்பவுமே எதிர்பார்க்க வைக்கணும்டா. ஏய் இன்னைக்கு 10 to 12 தான் ராவு காலம். ஒழுங்கா போய் சொல்ற. புண்ணியவானே. பாப்போம். ஏய் வா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஹலோ இடிக்காம போங்க. அப்புறம் நான் அடி வாங்கணும். ஏப்பா பிள்ளைக்கு தைரியம் வர மாதிரி 2 வார்த்தை சொல்லிவிடு. அதாவது வேணாம் நீ நிறைய சொல்லுவ. அவன் பேச வேண்டியதை மறந்துடுவேன். கோ கோ. ஏய் அர்ச்சனா என்னடி அவன் வரான்டி. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ ஏதாவது சொல்லி தொலைக்க போறான்டி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் நீ ஏண்டி பதட்டமா இருக்க? இல்ல பதட்டத்துல ஆளை மாத்தி ஏன்ட்டு ஏதாவது சொல்லிட்டானா? போன்ல கூப்பிடுறேன். ஹலோ என்ன என்ன வேணும்? என்ன சுட்டி கூப்பிடுறீங்க? நான் நீங்க வச்ச ஆளா? இருங்க கத்தாதீங்க. என்ன கத்தாதீங்க? ஏய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. உசிலப்பட்டிக்காரங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? மொத்தமா கிளம்பி இதே வேலையா தான் வருவீங்களா? என்ன நினைச்சு தெரியுறீங்க? பஸ்ல நிம்மதியா போய் திரும்ப முடியல. எங்க ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஆமா உங்களை எல்லாம் கேட்க தண்ணி இருக்குது. எதுக்குடா? அத்தனை பேர் உள்ள போயிடுவீங்க. நீ படிக்க போற மாதிரி வந்துட வேண்டியது. உடம்புப்பா டப்புன்னு தூக்கி விட்டுரும். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுப்பா. என்னங்க பண்ண? என்னங்க நடந்துச்சு? ஏங்க கத்தி ஊர கூப்பிடுறீங்க? முதல்ல ஒண்ணு வெளுக்கணும்டா. டேய் கைய பிடிச்சு கம்பில வரா. எங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். ஒவ்வொருத்தரையும் உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. ஆமா ஏன்டெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. ஒருத்தரும் ஒரு அப்படியே ஊரு போய் சேர மாட்டீங்க. இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கம்பியை பிடிக்கும்போது கொஞ்சம் நோட்டை வச்சிருக்க முடியும்னு கேட்டு வந்தா நீங்க ஏன் கொண்டு வர உங்களுக்கு வச்சுக்க தெரியாதா? ஊர் பூரா இதே பழப்பா போச்சு. சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. என் நோட்டை நானே வச்சுக்கிறேன். அந்த நோட்டை வாங்கிருக்கலாம்லடா. கை நடுங்குச்சேன்னு சப்போர்ட்டுக்கு நான் தான் கொடுத்து விட்டேன். அத வாயில எல்லாம் வச்சிருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் என்னடா பண்ணுவேன்? கிட்ட போனாலே திரும்பி அந்த பார்வை பாக்குற. பார்க்காம என்ன பண்ணுவா? நீ லவ் சொல்ற மாதிரி போன, அதை விட்டுட்டு குறுகுறுன்னு செயின் ஆக்குற மாதிரியே போனா. ஜே இவன் சொல்றதுக்குள்ள அவ காலேஜ் முடிச்சுட்டு போயிருவா. டே இவ்வளோ பண்ணிட்டேன். அப்படியே இன்னொரு உதவி மட்டும் பண்ணிட்டேன்னா எனக்காக நீயே அவட்ட போய் பேசிட்டேனா? சரித்தே. நான் எப்படி அவட்ட? நீ தான் என் ஃப்ரெண்ட் ஒன்னு லவ் பண்றான். என்ன சொல்றேன்னு கேளு. ஏன் உனக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன பண்ணிடுவா? அதானே அப்ப நீயே போய் சொல்லி கொஞ்சம் பேச விடுறா. நீங்க தான்
பேச மாட்டேன்றீங்களா ஜி? 6 மாசமா பஸ்ல டிராவல் தானே ஜி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜி. என்னமோ போங்க ஜி. மாப்பிள எனக்கா அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சம் பேசி பாரு. அவனுக்குண்டு போய் பேசினப்பவே கத்தி ஊரை கூப்பிடுவீன்னா, இதுல இவன் இன்னொருத்தனுக்கு போய் பேசினா பேசுறடா. என்ன பண்ணுவாளோ? எல்லாம் சரி வரேன்டா. சுந்தரபாண்டி வராண்டி. சுந்தரபாண்டி வராண்டி. சுந்தரபாண்டியன்னா இவரு பெரிய பாண்டிய நாட்டு மண்ண, இவரை பார்த்து நடுங்கணுமா? வா. ஏய், இந்த பிளேட்டை தான் பேச வந்திருக்கேன்னு தெரியுமில? அப்புறம் என்ன, அடுத்தவங்க விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கிளம்பு. அட பாரா நட்பு. போ, எங்க நில்லு. உன் ஃப்ரெண்டு எந்த வித கலங்கம் இல்லாமல் பத்திரமா திரும்பி வருவாங்க. போ போ பா. ஏய், உனக்கு என்ன பெரிய உலக நினைப்பா? பஸ்ஸில் முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் டெய்லி 2 பேர் உன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? அலையிறாயன்னு தெரியும்ல? மற்றவங்கள விட என் ஃப்ரெண்டு அலையிறான்னு தெரியும்ல? பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன தண்ணி எட்டி பார்த்துக்கிட்டு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன, பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். யாரா இருந்தாலும் தைரியமா வந்து பேசணும். சும்மா 4 சீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிறது, 2 அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போறதுமா இருந்தா செவத்துக்கிட்டே போய் சொல்ல முடியும்? சரி, அவனுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன்ல, என்கிட்ட சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அழகழுத, உண்மையத்தான் சொல்றியா? இதை ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்ற? அவனுக்கு 6 மாதம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. நான் அவங்கள சொல்லல, உங்களை சொன்னேன். என்னது? உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏய் ஏய் இது பாரு, உன் பேச்சே சரியில்லை. நீ முத இடத்த காலி பண்ணு. ஏன்? என்ன சுத்தி ஊரியா? அன்னைக்கு வந்து கேட்டப்ப கத்தி ஊரை கூப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, சொன்ன உடனே பிடிச்சிருக்கு வாங்க கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கோம்னா சொல்லுவாங்க. மறுநாள் வந்து கேட்டிருக்கணும். நான் தான் யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னேன்ல. அப்ப நான் மைனரு, முடிவெடுக்க தெரியல. இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுல. இப்ப தேவையில்லாம அவன் மனசையும் கெடுத்துட்டு. கண்டமனூர் பக்கம் வர பஸ்ல நான் வந்ததே திரும்ப உங்களை பார்க்கணும்னு தான். அவங்களே ஏதோ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒன்னும் அவசரம் இல்ல, ரொம்ப குழம்பாம யோசிச்சு இதே இடத்துல இதே நேரத்துல நாளைக்கு சொன்னா போதும்.